वेंकटनाथार्य कविताशीर्षेकरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि यस्य वाक्कृतिपर्यन्ता यतिराजसरस्वतिः तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्धविज्ञानस्वरूपं विज्ञानविश्राणनबद्धदीक्षं दयानिधिं देहभृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये. சுவாமி தேசிகனுடைய சுபாஷிதத்தில் அஞ்சாவது ஸ்லோகத்துல இன்னொரு அர்த்தம், அப்புறம் ஆறாவது ஸ்லோகத்தினுடைய அர்த்தமும் பார்த்து இருக்கின்றோம். ஒவ்வொன்றும் ஒரு ரத்னம் போன்ற ஒரு ஸ்லோகங்கள். இதுல அஞ்சாவது ஸ்லோகத்துல கடைசி அர்த்தம் பார்க்கிறோம். கடைசி அர்த்தம்னா இன்னும் எத்தனையோ அர்த்தங்கள் சுவாமி திருவள்ளத்துல இருக்கலாம். பெரியவாள்லாம் நமக்கு காண்பிச்ச முறையில நாம போறோம். நம்மளா ஒரு அர்த்தம்லாம் சொல்லக்கூடாது. அது பெரியவாளுடைய திருவள்ளத்துக்கு உகப்பா இருக்கக்கூடிய அர்த்தமாக இருக்கணும் என்கிற முறையில அடியன் விஞ்ஞாபனம் பண்றேன்னாலே ஹரிகர புஷ்கர ஹம்சம் ஹாரமணீனாம் பிரசூதிமிவ லக்ஷ்மியாக பிதேன பாஞ்சஜன்யம் பீதம் பஸ்யன்னே பிஷஜ்ய சுகம். இது இதனுடைய முதல் அர்த்தம் தான் சொல்லுக்கு. ஒருத்தனிடத்துல தோஷம் இருக்கிறவனா இருந்தான்னாக்க அவனிடத்துலயே தோஷம் இருக்கச்சே பிறரிடத்துல அவன் தோஷத்தை தான் பார்ப்பான். அது போய் தோஷத்தோடு இருக்கிறவன் சொல்ற தோஷத்தை ஒரு பொருட்டா எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லைன்றது முதல் அர்த்தம். அதுக்கு திருஷ்டாந்தம், பித்த தோஷத்தோடு இருந்திருக்கிற ஒருத்தன் அவன் பரிசுத்தமாக எம்பெருமானுடைய திருக்கையில இருக்கக்கூடிய ஒரு பாஞ்சஜன்யத்தையே கூட அவன் என்னவா பாக்குறான் அப்படின்னா, அது பீட்டம் பஸ்ன்னு அது மஞ்சளா இருக்கு, வெள்ள வெள்ளையில இருக்கிற பாஞ்சஜன்யத்தை போய் அது மஞ்சளா இருக்குன்னு தான் அவன் நினைக்கிறான். இந்த வெளுப்புன்றது பரிசுத்திக்கு சொல்றது, இது மஞ்சள் மீதி அழுக்கெல்லாம் அசுத்தத்தை சொல்றது. ஆகையால பித்தேன பாஞ்சஜன்யம் பீட்டம் பசன் கம், அவனே துஷ்டனாக இருந்துட்டு இருக்கச்சு அவன் போய் கம் பிஷஜத்து, யாருக்கு வைத்தியம் பண்ண முடியும்? அவனால யார அவன் தேர்த்த முடியும்? அவன் கணக்கு அவன் நல்லவனா இருந்தான்னாக்கா பிறரையும் நல்லவனாக மாற்ற முடியும். அவனே தோஷ புத்தியோட இருந்துட்டு இருக்கவனா இருக்கிறதுனால அவன் யாராலும் அவனால மாற்ற முடியாதுன்ற மாதிரி இந்த ஸ்லோகத்துக்கு சாமான்யமான அர்த்தம், முதல் அர்த்தம் அதெல்லாம் நாம பார்ப்போம். இந்த ஸ்லோகத்துல பரமாக அர்த்தம் சொல்லப்படுறது. வேதாந்தத்துல சொல்லச்சே ஸ்ரீபாஷ்யத்துல சங்கியோபசங்கிரகணாதிகரணம்னு ஒரு அதிகரணம் இருந்துருக்கு. அதுல வரைச்சே யஸ்மின் பஞ்சஜனாக ஆகாசஸ்ட பிரதிஷ்டிதா என்று உபனிஷத்துல சொல்லப்பட்டிருக்கு. பஞ்சஜனாக இந்த பிரகதி மகத்து அகங்காரம், அப்புறமா 5 ஞானேந்திரியம், 5 கர்மேந்திரியம், 5 பூதங்கள், 5 தன்மாத்திரங்கள், இப்படி எல்லாம் சொல்லக்கூடிய 5 இருக்கக்கூடிய 5 வகைப்பட்டவைகள். யஸ்மின் பஞ்சஜனாக ஆகாசஸ்ட பிரதிஷ்டிதா, ஆகாசம் இதெல்லாம் எங்கே பிரதிஷ்டிதமாக இருக்குன்னா பரமாத்மாவனிடத்துல பிரதிஷ்டிதமாக இருந்துருக்கு சொல்லப்படுது. இப்ப இந்த பஞ்ச ஜனங்களுக்கு ஆதாரமாக எம்பெருமான் இருக்கிறபடினால அவரையே பாஞ்சஜன் என்ற சப்தத்தினால பெருமாளே சொல்லப்படுகிறார். அப்போ அந்த பாஞ்சஜனத்துல வரைச்சு, இந்த பஞ்சஜன சப்தத்துல வரைச்சு
இப்போ ஹரிகர புஷ்கர ஹம்சம் ஹாரமணீனாம் பிரசூதிமிவ லக்ஷ்மியாः பிதேன பாஞ்சஜன்யம் பீதம் பஸ்யன்னே பிஷஜ்யதுகம். இப்ப இந்த பாஞ்சஜன்யம்னு சொல்லக்கூடியதாக இருந்துருக்கிற இந்த பரமாத்மா இவர் எப்படிப்பட்டவருக்குன்னா ஹரிகர புஷ்கர ஹம்சம், ஹரிகர புஷ்கர ஹம்சம், பரம ஹிருதய கமலம், ஹிருதய கமலம் நடுவுல அந்த பரமாத்மா எழுந்தருள் இருந்துருக்கு. தஹர வித்யன்னு ஒரு வித்யை சொல்லப்படுகிறது. அந்த வித்யில சொல்லச்சு இந்த ஹிருதயம், நம்மளுடைய ஹிருதயத்துக்குள்ள ஒரு ஸ்பேஸ் இருக்கு, ஒரு வெற்றிடம் இருக்கு. அந்த வெற்றிடமே பரமாத்மா தான். அந்த பரமாத்மா எப்படிப்பட்டவராக இருக்குன்னா அபகது பாப்மா விஜரஹா விமிருத்யு விஷோகா ஜீவிதா வந்து அபிபாசா சத்தியகாமஹா சத்திய சங்கல்பகான்னு பசி பிணி மோப்பெல்லாம் இல்லாதவராக, தாகம் பசி இதெல்லாம் இல்லாதவராக, மரணம் இல்லாதவராக இருந்துட்டு சத்தியகாம சத்திய சங்கல்பனாக இந்த குணங்களோட குணாஷ்டக விசிஷ்டமாக அந்த பெருமான் எழுந்திருக்கிறேன்னு இந்த இடத்த சொல்ற. இப்போ இந்த ஹிருதய கமலம் இருக்கு, அந்த ஹிருதய கமலம் மத்தியத்துல இருக்கிறதுனால புஷ்கர ஹம்சத்துவம், புஷ்கரம்ன்றது கமலம், அங்க காம்பு எந்த இடத்துல தான் தாமிர புஷ்பம்லாம் இருக்கிற ஒரு தட்டாக்கம் உண்டோ அந்த இடத்துல தான் ஹம்சம்ன்றது இருக்கும். ஆகையால அந்த ஹம்சமாக எம்பெருமான் இருந்துருக்கு. அந்த ஹம்சமா இருந்துருக்கிற எம்பெருமான் வெறுமை இல்லை, ஹாரமணீனாம் பிரசூதிமிவ லக்ஷ்மியாः, ஹாரமணி லக்ஷ்மி பிரசாதத்துவம். அங்க பெருமாள் பீதாபாஸ்யா தனூபமா தஸ்யா சிகாயா மத்தியே பரமாத்மா வியவஸ்திதா. இப்படி பெருமாள் எப்படி இருந்துருக்கேன்னா தஸ்யா இந்த ஹிருதயத்துக்கு நடுவுல பெருமாள் எழுந்தருள் இருக்கன்றத உபனிஷத்தை உத்கோஷிக்கிறது. ஆகையால இந்த இடத்துல திவ்யாபரண கணங்கள் வெறும பெருமாள் இல்ல, தாத்தாமாவிரபூச்சௌரி ஸ்வயமான முகாம்புஜா பீதாம்பர தரஸ்ருக்வை சாட்சான் மன்மத மன்மதான்னு பீதாம்பரத்தை தரிச்சுண்டு நிறைய வந்து ஆபரணங்கள் திருவாபரணங்கள்லாம் தரிச்சுண்டு இந்த சோபையோட எழுந்தருள் இருக்கிறதுனால ஹாரமணி லக்ஷ்மி, அந்த லக்ஷ்மிக்கு லக்ஷ்மின்றது சோபைன்னு அர்த்தம். ஹார மணிகளாலே லக்ஷ்மியாக பிரசூதி மீவ இந்த சோபைக்கெல்லாம் இருப்பிடமாக இருந்துருக்கு அர்த்தம். இன்னொரு இடத்துல பீத்தம்னு ஒரு சப்தம் இருந்துருக்கு. அங்க பீத்தம் பித்தேன பாஞ்சஜன்யம் பீத்தம் பஸ்யன்னே, பீத்தம் அப்படின்னு சொன்ன பீதாபாஸ்யா தனூபமா தஸ்யா சிகாயா மத்தியே பரமாத்மா வியவஸ்திதா. இப்படி பீதவர்ணமாக ஒரு தஸ்யா சிகாயா மத்தியே ஒரு வன்னி ரூபமாக பெருமாள் எழுந்தருள் இருக்கு. இந்த வன்னி ரூபமாக பெருமாள் எழுந்தருள் இருக்கே அந்த வன்னியினுடைய ஜுவாலை எல்லாம் மஞ்சளாக இருக்கும். பீதாபாஸ்யா தனூபமான்னு இந்த மஞ்சளாக இருக்கக்கூடிய ஜுவாலையோடு இருக்கிற அப்படின்னால அந்த பரமாத்மா அவருக்கு பீதத்துவமும் சம்பவிக்கிறது, இந்த மஞ்சளாக இருக்கிறதுன்றதும் சொல்றது. இப்படி அப்படிப்பட்ட அந்தர்யாமியாக எழுந்தருளி இருந்திருக்கிற எம்பெருமான், அப்போ அப்படிப்பட்ட அந்த எம்பெருமான அந்தர்யாமி ரூபமாக இருக்கின்ற பித்தேன, பித்தம்னாக்க பித்தா என்று இந்த பல இடங்கள்ல பித்தன்னு சொல்றது, இந்த இடத்துல தமிழ்ல சொல்ற மாதிரி பைத்தியம் பிடிச்சவன் பிச்சை இருந்தவன் என்றெல்லாம் சொல்றோம். இந்த பகவான் இடத்துல எப்படி ஹிருதய கமலத்துல தஸ்யாம் சிகாயா மத்தியே பரம மத்தியே வன்னி சிகா அணியோர்த்வா வியவஸ்திதா நீலதோ யத மத்தியஸ்தா வித்யுல்லேகே வபாஸ்வரா என்றெல்லாம் சொல்லப்படுகிறது. அங்க இடத்துல வித்யுத்து மாதிரி இது வன்னி மாதிரி அந்த பெருமாள் நீலமேக சியாமலனாக எழுந்திருக்க, மின்னல் மாதிரி
பெரிய பிராட்டியார் மகாலட்சுமி எழுந்துள்ளிருக்கார் என்றதெல்லாம் வேதம் சொல்றது. இப்படி வேதத்துல சொன்ன பிரகாரத்துல நம்ம ஹிருதய கமலமாகிற ஒரு ஸ்தானம், அந்த ஸ்தானத்துல அங்க புஷ்கர ஹம்சமாக, அங்க ஹம்ச ரூபமாக பரிசுத்தமாக எழுந்திருக்கிற அந்தர்யாமியாக எழுந்திருக்கிற எம்பெருமான். அந்த எம்பெருமான் திவ்யமங்கல விக்கிரகத்தோட எழுந்திருக்க அவருடைய திவ்யாபரணங்கள் எல்லாம் சர்வவிதமான லக்ஷ்மி சோபைக்கும் காரணமாக இருக்கின்றன. இப்படிப்பட்ட அந்த திவ்யமங்கல விக்கிரகத்தோட எம்பெருமான்னு ஒருத்தர் சேவி ஒன்னே பைத்தியம் கட்சி போய் பித்தேன பாஞ்சஜன்யம் பீதம் பஸ்யன்னே, பித்தேன பாஞ்சஜன்யம் பீதம் பஸ்யன்னே. என்ன அழகா சுவாமி தேசிகன் சாதிக்கிறார் பாருங்க. அந்த பித்தேன பீதம் பஸ்யன்னு அந்த எம்பெருமானு சேவிக்கிறார். எம்பெருமான் பீத்தமாக இருந்திருக்கார், மஞ்சளா இருக்கார் அப்படின்னா வன்னி ரூபமாக சொல்லிட்டதுனால அந்த வன்னியினுடைய ஜுவால ரூபமாக பெருமாள் எழுந்தருளி இருந்திருக்காருன்னு ஏற்படுறது. அந்த வன்னி ஜுவால ரூபமாக எழுந்தருளி இருக்கிற அந்த பெருமாளை பார்த்தாச்சுன்னா பித்தேன பாஞ்சஜன்யம் பஸ்யன்னு, அந்த ஹிருதய கவனத்துல இருக்கிறவராக இருந்தாலும் அந்த தசா சிகாயா மத்திய பரமாத்மான்னு சொல்லி இருக்கிறபடினால அந்த பரமாத்மாவை பார்த்தோம்னா அவன் என்ன பண்ணுவான், அவனுக்கு பித்தம் பல பேரி போயிட்டு அந்த பெருமாள் என்ன பண்றாருன்னா நாம என்ன பண்றோம், எது சொல்றோம் என்னன்றதையே நமக்கே தெரியாதபடி பண்ணி வச்சுடுறேன் அப்படின்னு இந்த இடத்துல சொல்றது தேவப்பெருமாள் விஷயமாகவே இந்த ஸ்லோகம் முழுக்கவே சொல்லலாம்னு ஒரு எண்ணம் தோன்றும். என்ன தஸ்யாசிகாய மத்தியே பரமாத்மா வியவஸ்திதா சப்ரம்மா சசிவா சேந்திர சோத்தர பரமஸ்வராட்டெல்லாம் சொல்லியிருக்கு. அந்த சிகாயா மத்தியே பரமாத்மா வியவஸ்திதா உத்தரவேதிக்குள்ளே உதித்தார் வந்தார் என்றார்னு சொல்றோம். அந்த அக்னி ஜுவாலையிலிருந்து அவதரிச்சவர் அந்த தேவப்பெருமாள். அந்த பிரம்மாவுக்கு அனுகிரகம் பண்ணுவதற்காக அவதரித்தவர். அப்படிப்பட்ட ஒரு திவ்யமங்கல விக்கிரகத்தோட, ஆச்சரியமான திவ்யமங்கல விக்கிரகத்தோட, திவ்யாபரணங்களோடையும் பெருமாள் அவதாரம் பண்ற. பிராதுராசி யதா பிராச்சியான் திசேந்திரிவ புஷ்கலகா. பெருமாளுடைய அவதாரத்தை சொல்லி மகர்ஷிகள்லாம் சொல்ற வார்த்தை இது. அந்த பிராச்சியான் திசி இந்துரிவ புஷ்கலகா, அவர் வன்னியிலேருந்து அவதாரம் பண்ணினாலும் கூட, நெருப்பிலேருந்து அவதாரம் பண்ணா கூட, ஒரு பௌர்ணமி அன்னைக்கு சாயங்கால வேளையில ஒரு கிழக்கு திக்குல சந்திரன் உதயம் வர மாதிரி பெருமாள் அவதாரம் பண்ணாருன்னு சொல்றார். அந்த சந்திரன் உதயமாகிற சமயத்துல எப்படி இருந்துருக்கு, சந்திரன் எப்படி இருக்குன்னா அது பிரீத்தமா தான் இருக்கும். அது பார்த்தோம்னா மஞ்சளா இருக்கும், அப்புறம் சகப்பா இருக்கும், மஞ்சளா இருக்கும். அப்புறம் தான் அந்த வெண்மையே தெரியுமே தவிர முதலெடுக்கிட்டே வெள்ளையா ஆயிடாது. அந்த மாதிரி பெருமாள் அவதார தசையில, அந்த சேவ பெருமாளுடைய அவதார தசையில பெருமாள் எப்படி சேவை சாச்சிருப்பேன்றத மனசுக்குள்ள நினைச்சு பார்த்துக்கிறது. அப்ப சுவாமி தேசிகனுக்கு அவருக்கு இருக்கக்கூட ஒரு ஈடுபாடு. அந்த ஈடுபாடு பித்தேன இப்படிப்பட்ட அந்த தேவ பெருமாள் அவதார திசையில பிராச்சியான் திசைந்திர புஷ்கலகான்னு இப்படி அந்த சம்பூர்ணமான கலையோட இருந்திருக்கிற சந்திரன் மாதிரி அவதாரம் பண்ண அந்த பெருமான சேவிச்ச உடனே அங்க நபஸ்யத்து வேற எதையும் பார்க்க தோணல நமக்கு. இது அது சுவாமி விஷயத்திலேயோ மீதி பேர் விஷயத்துல சொல்றோம்னா, தேவப்பெருமாள் விஷயத்துல யாருக்கெல்லாம் ஈடுபாடு இருக்கோ அவ எல்லாருக்கும் இது பொருந்தும். இந்த வார்த்தை பித்தேன பீதம் பஸ்யன்னு, பித்தேன பீதம் பஸ்யன்னு. அந்த பெருமாள் விஷயத்துல ஒரு பைத்தியம் வந்துருத்தோம்னாக்கா, பீதம் பஸ்யன்னு அக்னி சிக்க மாதிரி இருந்துருக்கவ, அக்னியிலேருந்தே அவதாரம் பண்ணினவர் அந்த தேவ பெருமாள், அவர் மஞ்சளாக இருந்திருக்கிறவ. பீதம் பஸ்யன்னு, அங்க பீதம் பஸ்யன்னு இன்னொரு ஒரு விஷயம் பார்க்கணும். பெருமாளுக்கு சொல்லச்சு
ஆப்ரணகாந்து சுவர்ண ஏவ என்று சுருதி சொல்றது. ஹிரண்யகேசா ஹிரண்யஸ்மஸ்ருகு அப்படின்னு எல்லாம் சொல்லி அவருடைய திருவேணி எப்படிதான் இருக்கு அப்படின்னா ஹிரண்யகேசா ஹிரண்யஸ்மஸ்ருகுன்னு ஜுவலிக்கிறதான், தங்கிற மாதிரி ஜுவலிக்கிறதான். ஆப்ரணகா சுவர்ண ஏவன்னு இந்த நகை, அந்த காலில் இருக்கிற திருவடியில் இருக்கிற நகத்துல இருந்து ஆரம்பிச்சு திருவடி பரியந்தம் பார்த்தோம்னா அப்படியே தங்கம் மாதிரி ஜுவலிக்கிற சொன்னார். அந்த தேவப்பெருமாளுடைய ஜுவலிப்பு அதை சேவிச்சுக்கோனா, அந்த ஜுவலிப்பை சேவிச்சாச்சுன்னாக்கா பைத்தியம் பிடிக்காத எப்படி இருக்கும் சுவாமி? பைத்தியம் பிடிக்கதான் இருக்கும். பீதம் பஸ்யன்னு அப்படிப்பட்ட அந்த எம்பெருமான சேவிச்சவன பஸ்யன்னு பார்ப்பவனாய் கொண்டுன்னு அர்த்தம். ஆகையால இது பீதம் பஸ்யன்னு சாட்சாத் பூர்வன்னு அர்த்தம். அதாவது அந்த தேவப்பெருமாளை சாட்சாத்காரம் பண்றான், நேர சேவிக்கிற ஒரு ஆக்கியம் பெற்றவனாக இருந்துருக்கான். அப்போ பித்தேன பீத்தம் பஸ்யன்னு, பித்தேன அப்படின்னு அந்த பெருமாள் விஷயத்துல ஒரு நிரதிசயமாக இருக்கக்கூடிய ஒரு பிரீத்தி விசேஷம், ஒரு ஆர்வம், ஒரு பக்தி, இவை எல்லாவற்றோடையும் சேர்ந்து அந்த பீத்தம் பஸ்யன்னு ஆபரணகா சுவர்ண ஏவன்னு இருந்துருக்கிற அந்த தேவப்பெருமாளை சேவிக்கிறவனாக ஒருத்தன் இருந்துட்டான்னாக்கா லோச்சனாபியாம் பிபன்னிவன் ராமாயணத்தை சொல்ற கண்ணாலேயே முழுங்கிடுற மாதிரி பார்க்க. எந்த பிரகரணத்துல வருது அப்படின்னா விபீஷண சரணாகதி பிரகரணத்துல சொல்ற லோச்சனாபியாம் பிபன்னிவன். ஒரு பெரிய ஒரு விவாதங்கள், விபீஷண சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கூடாது, இப்படி ஹனுமார் மாதிரி இருக்கவாள்லாம் அவனிடத்துல ஒன்றும் தோஷம் தெரியலன்னு சொல்றார். சுக்ரீவன் அங்கதம் மாதிரி இருக்கவாள்லாம் என்ன இருந்தாலும் எதிரி படையில வரான், அதுலயும் அந்த தமையனுக்கு ஒரு கட்டம் வரைச்சே விட்டுட்டு வரான்னாக்க இவனை போய் என்னன்னு நம்புறது? இப்படி எல்லாம் தோஷத்தை சொல்லுன்னு இந்த தோஷத்தை சொல்லச்சேலாம் பெருமாளுக்கு அவ்வளவு கஷ்டமா இருந்துருக்கோம். பெருமாள் தத்தமசியா அபயம் புறான்னு அவர் வரைச்சே அங்கேருந்து கிளம்பச்சேயே பெருமாள் அபயப்பிரதானம் பண்ணிட்டு இதெல்லாம் ஃபார்மாலிட்டி தான். ஆனா கூட இவாளுக்கு மீற முடியல, இவாளுடைய அத்தீனத்துல தான் இருக்கிறதா காமிச்சுக்கிறேன். ஆகையால இப்ப அங்கத பிரதிகளாக இருக்கிற வானசர்கள்லாம் அவளுடைய அபிப்பிராயம் என்னன்றதையும் தெரிஞ்சுட்டு இவாளையும் சம்மதிக்க பண்ணி தான் அப்புறம் சேர்த்துக்கணும்ன்றதுக்காக அதை பண்றேன். இவ்வளவு விளம்பம் பண்ணி கடைசியில ஹனுமான் சொன்ன பிற்பாடு அப்புறம் ஒவ்வொருத்தரா சொல்றேன், எனக்கு கூட அப்படிதான் தோன்றதுன்னு ஒவ்வொருத்தரா சொல்லி அப்புறம் பெருமாள் அந்த கண்டு காத்தைக்கெல்லாம் அர்த்தம் சொல்லி அதுக்கப்புறமா விபீஷணனை சேர்த்துக்கிறது. அப்ப அந்த விபீஷணனை சேர்த்துன்ற பிற்பாடு மடியில உட்காந்து வச்சுக்கிறாராம் விபீஷணன். அந்த குழந்தைய மடியில உட்காந்து வச்சுக்கிற மாதிரி அவர் விபீஷணனை மடியில உட்காந்து வச்சுட்டு அப்படி கண்ணால பாக்குறேன், கண்ணாலேயே முழுங்கிடுற மாதிரி பாக்குறேன். லோச்சனா பியாம் பிபன்னிவன்னு அதே விஷயத்தை ஆழ்வான் சாதிக்கிறார். பாரணீயதி வர பிரதத்ரிங்மே, இவராவது லோச்சனாபியாம் பிபன்னிவன்னு மறுபடி சொன்னார். அந்த கண்ணாலேயே குடிக்கிற மாதிரி இருந்துருக்குன்னா எத்தனையோ நாள் பசி, அந்த பசி முடிஞ்சு உபவாசம் இருந்து ஏகாட்சி சிரவணத்வாசி 2 நாளும் சுத்தோபவாசம் முடிஞ்சிட்டு அந்த பாரணம் பண்ணச்சே ஒரு இது இருக்கு பாருங்க, அந்த மாதிரி இருக்கான். பாரணீயதி வர பிரததுமே பாணிபாத பதனேக்ஷண சப்தைஹி அம்புஜான்யபதிசன் வரதத்வம். எல்லாமே அந்த தேவப்பெருமாளுடைய இங்க அங்கேயும் பாருங்க, பாணிபாத வதனேக்ஷண சப்தைஹி அம்புஜானி, எல்லாம் தாமரை அப்படின்னு சொல்றது. அந்த கையில் தாமரை, கண்கள் தாமரை, அந்த மாதிரி அந்த திருவடிகள் தாமரை என்றெல்லாம் சொல்றது. ஹரிகர புஷ்கர ஹம்சம், அந்த தாமரையில இருக்கக்கூடிய ஹம்சமாக இருந்திருக்கிறவர் இந்த எம்பெருமான்னு சொன்னோம்னா இது தேவப்பெருமானை தான் மனசுல நினைச்சுட்டு சொல்ற. பித்தேன பீதம் பஸ்யன்னு, இப்படி பித்தம் பிடிச்சவனாக இருந்துட்டு தேவப்பெருமானத்திலேயே பைத்தியம் பிடிச்சவனாக இருந்துருக்க.
யார் ஒரு ஒரு முறை தேவப்பெருமாளிடத்துல ஒரு ஈடுபாடு வந்துடுத்துன்னு வச்சுக்கோங்களேன், அவர் நம்மளை பைத்தியமாக்கி விடுறார். அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. என்னைக்கான ஒரு விசேஷ உற்சவம், அந்த உற்சவம் நமக்கு சேவிக்காத முடியாது போயிட்டு, நம்ம எங்கேயோ நம்மளுடைய பாப்ப விசேஷத்தினால ஒரு விசலேஷம் வருது, அவர் எங்கேயோ இருக்காரு, நம்ம எங்கேயோ இருக்கோம், அப்போ அவரை சேவிக்க முடியலன்னு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த தேவப்பெருமாளிடத்துல பிச்சேரினவாள்லாம் அன்னி முழுக்க அவழைக்கத்தான் நினைச்சுட்டு இருக்கோம். ஒரு வசந்தோத்சவ சாத்து முறை, அந்த வசந்தோத்சவ சாத்து முறையில இந்த இப்ப அந்த வசந்தோத்சவ பங்களா ரீதியில இருந்திருக்கிற ஒரு இடத்துல அந்த மண்டபத்துல ஒரு மண்டபத்துல இப்ப ஆபீஸ் ரூமா இருக்கு, அங்க சௌரி சாத்திண்டு எல்லா திருவாபரணங்களும் சாத்திண்டு பெரிய மாலையெல்லாம் இல்லாத இந்த பெருமாள் சேவை சாத்திண்டு, அது சாயங்காலம் 3 to 4 மணி வரைக்கும் ஒரு 2 மணி காலம் அந்த சேவை இருக்கும். அந்த சேவையை சேவிச்சவா ஏதான ஒரு காரணத்தினால அதை சேவிக்க முடியாத போயிடுச்சுனாக்க, அந்த சமயம் வந்துடுச்சுனாக்க அதேதான் நினைச்சுட்டு இருப்போம். இப்ப பத்தியலாசலாகும், இப்படி சேவையாகும், இப்ப பெருமாள் எழுந்துருவே, இப்படிதான் நமக்கு நினைக்க தோணுமே தவிர அவரை தவிர வேற எதையுமே நினைக்க தோணாது. பித்தேன, இப்படி ஒரு பித்தேன பீதம் பஷ்யன்னு அக்னிசிக ரூபமாக எழுந்துள்ள இருக்கிற ஆப்ரணகா சர்வேவ சுவர்ணகன்னு ஜாஜ்வல்யமாக பிரகாசிக்கின்ற அந்த பீதம் பஷ்யன்னு அந்த எம்பெருமான செய்கிறவனாக கொண்டு கம்பிஷஜது, இவ யோக திசையில சாட்சா்காரம் பண்ற மாதிரி இருந்துருக்கும். அந்த சாட்சா்காரம் பண்றவன், அந்த பெருமாளையே சாட்சா்காரம் பண்றவன் யாருக்கு என்ன சொல்ல போறான்? கம்பிஷஜது பைஷஜ்யம் கரோத்துன்னு, இவனுடைய உபதேசத்தினால யாருக்கு என்ன சொல்ல போறாங்க? ஏன்னா இவன் மனசு முழுக்க அங்க ஈடுபட்டு போயிட்டா, இவனுக்கு வார்த்தையே வரலையே. வார்த்தை இது எந்த பரியந்தம் உபதேசம் வரும் அப்படின்னாக்க, சாட்சா்காரம் கிடைக்காத பரியந்தம் தான் இந்த உபதேசம் வரும். நமக்கு முழுமையான ஈடுபாடு வராத வரைக்கும், ஈடுபாடு இருக்கிறதாக நாம தோற்றத்தை ஏற்படுத்துற வரைக்கும் தான் இந்த பிறருக்கு உபதேசம் இப்படி இருக்கும் அப்படி இருக்கும் அப்படி இருக்கும்னு எல்லாம் சொல்ல முடியும். நாம சத்தியமாக அதை அங்கீகரிச்சுட்டு அந்த ஈடுபாடோட நாம கணக்கில் இருந்துட்டோம்னாக்க நம்ம வார்த்தையில எதுவுமே வரப்போறதில்லை. யாருக்கும் யாரும் எந்த உபதேசமும் நம்ம பண்ணவே போறதில்லை. இருக்கு கம்பிஷஜது, வேற யாருக்கு நான் என்ன உபதேசம் பண்ண போறேன் அப்படின்னு அர்த்தம் ஒண்ணு. கம்பிஷஜது அப்படின்னு சொல்லி சொன்னோம்னாக்க, நம்மள மாதிரி இருக்கவெல்லாம் உபதேசம் பண்ண முடியாது. அந்த பகவான அந்த கம்பிஷஜத்துன்னு அந்த பெருமாளை அந்த பீட்டவர்ணனாக பிராட்டியோடு இருக்கிறதாக இருந்திருக்கிற அந்த பொன்மேனியாக எழுந்துள்ள இருக்கிற எம்பெருமான அந்த யோக கண்ணால பாக்குறவன், இப்ப இவனை இப்படி இந்த பார்க்கட்டே இவன் தான் சம்சாரத்துக்கு ஒரு வைத்தியனாக இருந்திருக்கிறவன். இப்படி அந்த பகவத் சாட்சா்காரம் இந்த தெய்வ பெருமாளை சேவிக்கிறவனுக்கு இவனுடைய சம்சார நிவர்த்திக்கு இன்னொரு வைத்தியம் மொத்தம் ஓணுமான்னா யார் பண்ற? யாருமே வேணாம். அவரே தான் அந்த பகவத் சாட்சா்காரமே போறோம், அந்த யோகமே போறோம். அந்த தேவப்பெருமாளுடைய கட்டாட்சம் துதீக்ஷண சுதாசு வீச்சி விக்ஷேப சீகரைஹி காருண்ய மாருதாநீதைஹி சீதளைர் அபிஷிஞ்சமாம் திருக்கச்சிரம்பிகள் பிரார்த்தனை பண்றேன். எனக்கு ஒண்ணுமே வேண்டாம், உன்னுடைய கட்டாட்சம் என் மேல விழும். அந்த கட்டாட்சம் விழுந்ததுன்னா என்ன குளிர்விக்கும். அதை காட்டிலும் வேற என்ன போகணும்? கம்பிஷஜது, இதை காட்டிலும் வேற எதனா ஒண்ணு வேணுமான்னா அந்த சித்தோபாயமாக இருக்கிற அந்த பரமாத்மா அந்த தேவ பெருமாளை தான் எனக்கு வைத்தியனாகவும் இருந்திருக்கேன். அப்போ இந்த சம்சார பித்தோபகத்தனாக நான் இருந்தனாலும் கூட, இப்ப பித்தன்னு உன்னுடைய பாஷையில ஒரு ரோகம் உள்ளவனாக நான் இருந்தாலும் கூட, இந்த சம்சாரமாகிற ஒரு ரோகம், அந்த ரோகத்தை உடையவனாக இருக்கிற என்ன கம்பிஷஜது, யார் தான் வைத்தியனாக இருந்து
இந்த ரோகத்தை போக்கடிப்பா யார்? அந்த தேவப்பெருமாள் தான், வேற யாரும் பண்ண மாட்டார் என்று ஒரு ஆச்சரியமான ஒரு வேதாந்த ரீதியில இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தத்தையும் பட்டபா சுவாமி இந்த இடத்துல சாதிச்சிருக்க. வாஸ்தவமா இது கடைசியில சாதிச்சிருக்க, 4வது அர்த்தமா சாதிச்சிருக்க. முதல் 3 அர்த்தங்கள் நாம ஏற்கனவே பார்த்தோம். இந்த தோஷம் இருந்துட்டு இருக்கிறவன் இது சுபாஷித்த நீவியா போயிட்டோம்னால, இது அன்புள்ள பద్ధதியாக போயிட்டு அப்படின்னால தோஷத்தோட இருக்கிறவங்க கண்ணுல எல்லாமே தோஷமா தான் படும். எவ்வளவு பரிசுத்தமானவனாக இருந்தாலும் அவன் விஷயத்திலையும் இவன் தோஷத்தை தான் ஆரோப்பணம் பண்ணுவான் என்று ஒரு சாமான்யமான ஒரு அர்த்தத்தை சொல்றது. இப்படி இருந்துட்டு இருக்கிறவன், இந்த தோஷத்தோட இருந்துட்டு இருக்கிறவன், தானே பித்தோபகத்தனாக இருந்துட்டு இருக்கிறவன், யாருடைய பித்தத்தை யாருக்கு இவன் மருந்தாக எப்படி இருக்க போறான்னு அதெல்லாம் ஒரு கேள்வி. அது இப்படி கேட்கறதாக ஒரு சாமான்யமான அர்த்தம். இந்த அர்த்தங்கள் எல்லாம் காட்டிலும் சுவாமி தேசிகன் உகந்த அர்த்தமாக எல்லாமே இது லௌகிக ரீதியான ஒரு வார்த்தை, ஆந்தரிகமான ஒரு வார்த்தை, வேதாந்த ரீதியான ஒரு வார்த்தை, இப்படி பல வார்த்தைகள் வைதிகமான பிரக்கிரியில வரது. இந்த பாஞ்சஜன்யம் பஞ்சசிதிகான்னு சொல்லி சவாயக பஞ்சாயமே சொல்லி பஞ்சசிதி நிஷ்பன்னமாக இருக்கிற அக்னியை சொல்லி அது மூலமா ஒரு அர்த்தத்தை சொல்லி சொன்னார். எல்லா படத்தையும் கொடுக்கிறவராக அர்த்தம் சொல்லி சொன்னார். அந்த உத்தரவேதியிலிருந்து அவதாரம் பண்ண அந்த தேவப்பெருமாள் விஷயமாகவே இந்த கடைசி அர்த்தமும் இருந்துருக்கு. இப்படி அந்த சம்சாரத்துக்கு மருந்தாக, சம்சார நிவர்த்திக்கு மருந்தாக இருக்கிறவர் அந்த தேவப்பெருமாள் தான். பித்தோபகதகனாக இருந்துருக்கவன் தேவப்பெருமாளத்துல ஈடுபட்டு அப்படிப்பட்ட சொர்ணச்சாயாக அப்படி ஜாச்சல்யமாக பிரகாசிக்கின்ற அந்த தேவப்பெருமாளை சேவிக்கவாளுக்கு அந்த சம்சாரமாகிற ஒரு நோயை போக்கடிக்கிற ஒரு வைத்தியனாக இருந்திருக்கிறவர் அந்த தேவப்பெருமாள் தான் என்று இதுக்கு ஒரு அர்த்தம். ஹரிகர புஷ்கர ஹம்சம் ஹாரமணீனாம் பிரசூதிமிவ லக்ஷ்மியாஹ பிதேன பாஞ்சஜன்யம் பிரீதம் பஸ்யன் பிருகத்ய சுகம். எனக்கு இன்னும் இந்த திருஷ்டாந்தம் சரியா இல்லாத மாதிரி தோணும். இந்த லௌகிகமான ஒரு திருஷ்டாந்தம், அதாவது எனக்கு என்ன நமக்கு இல்லை, இது அடுத்த ஸ்லோகத்துக்கு அவதாரிக்கைக்காக சொல்ற வார்த்தை. அடுத்த ஸ்லோகத்துல 6வது ஸ்லோகத்துல சொல்ற அடிகஸ்வபாவசுத்யா சஏவசம் வஹதி சர்வமாரூபம் ததபி ந தத்ராநாத்தா ததுபாதிஷு வா பவத்யாஸ்தா. ஒரு காமால வந்தவனுக்கு வேண சங்கம் பீட்டமாக இருக்கும். அந்த பெருமாள் திருக்கையில இருந்துருக்கிற பாஞ்சஜன்யமே கூட மஞ்சளாக இருக்கிறதாக தோணும். தோஷம் இல்லாத இருந்துருக்கிறவனுக்கு அந்த சுத்தமான வஸ்து சுத்தமா தான் தெரிய போகுது. வெள்ளையா இருக்கிற வஸ்து வெள்ளையா தான் தெரிய போறது. அது என்ன மஞ்சளா தெரிய போறதா, பச்சையா தெரிய போறதா, என்ன தெரிய போறது? ஒன்னும் தெரிய போறது இல்லை. இப்ப தோஷம் இருக்கிறவன்றவன் யாரோ ஒருத்தன் தான். அவனை கொண்டு இன்னொருத்தனிடத்துல தோஷத்தை ஆரோபணம் பண்ணி சொல்றது இருக்கு. இது ஒண்ணும் பெரிய, அதாவது இது ஒண்ணும் பாதிப்பை ஏற்படுத்த போறது இல்லை. ஒரு ஊர்ல 100 பேர் இருக்கான். 100 பேர் இருக்க 2 பேர் சொல்றான் இவன் நல்லவன் இல்லைன்னு சொல்றான். 98 பேர் இவன் நல்லவன் தான் சொல்றான். அப்ப அந்த 98 பேர் திருஷ்டியில ஒருத்தன் நல்லவனா இருந்துட்டான்னாக்கா 2 பேர் சொன்னதுனால அதுல என்ன பாதிப்பு ஏற்பட போறது? இப்ப இதை ஒரு பெரிய விஷயமா சொல்லணுமாண்ணா, என் கண்ணுல கேட்ராக்ட் வந்துட்டு அதனால சந்திரனை பார்த்தா 2ஆ தெரியுது. அப்ப திஜந்திர ஜானம் எனக்கு தான் இருக்கு. எல்லாருக்கும் திஜந்திர ஜானம் இருக்கான்னா எல்லாரும் கண்ணுக்கு தோஷம் இல்லாதவா எல்லாரும் ஒரு சந்திரன் தான் பாக்குறா.
அப்ப எல்லாரும் நான் ரெண்டு சந்திரன் தெரியுதுன்னு சொன்னாக்க அடப்போட ஒண்ணும் இல்லடா, அதுல ஒரு சந்திரன் தான் தெரியுது, ஒண்ணுதான் இருக்குன்னு சொல்லப்படுறாரு. அப்போ பரபுருஷனிடத்துல தோஷத்தை ஒருத்தன் ஆரோபணம் பண்ணினான்னா கூட மீதி யாரும் ஒருத்தந்தான் தோஷம் ஆரோபணம் பண்றான், மீதி 98 பேர் நல்லவன்னு சொல்லிட்டான்னாக்க அதுதானே நிக்க போறது. இதுக்கு போய் ஒரு பெரிய விஷயமா எடுத்துட்டு யாரோ ஒருத்தன் தோஷம் சொல்றான், அதுக்காக இப்ப எப்படி அந்த தோஷத்தை போக்கடிக்கிறதுன்னு எல்லாம் நாம முனையணுமான்னா இது தேவையே இல்லையே என்று ஒரு வாதம் தான். அப்படி இல்லப்பா, இப்ப நான் இன்னொன்னு சொல்றேன், எல்லார் கண்ணிலையும் தோஷமே படுறது. அப்படி இருந்துட்டோம்னாக்கா அப்ப அவ விஷயத்துல என்ன சொல்லுங்க, அது பொருட்படுத்தணுமா பொருட்படுத்த வேண்டாமா என்று ஒரு கேள்வி. ஸ்வபாவசுத்யா சஏவ சன்வஹதி சர்வமரோகம் ஆரோகம் ததபி ந தத்ரானஸ்தா ததுபாதிடுவா பவத்யாஸ்தா. என்ன மாதிரி ஒரு திருஷ்டாந்தத்தை தேசிகன் சாதிக்கிறேன் பாருங்க. இப்போ ஒரு ஸ்பட்டிகம், இந்த ஸ்பட்டிகம் எல்லாருக்குமே தெரியும், ஸ்பட்டிகம்னா என்னன்றது தெரியும். அது பரிசுத்தமாக இருக்கும், வெள்ளவெளியில் இருந்துட்டு இருக்கும் இந்த ஸ்பட்டிகம்ன்றது. இந்த ஸ்பட்டிகத்துக்குள்ள ஒரு ஜப்பா குசுமம் செம்பருத்தி பூ வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்க, இந்த ஸ்பட்டிகம் எப்படி இருக்கும், சேப்பாதான். அது உள்ள மஞ்சளை போட்டு வச்சோம்னு வச்சுக்கோங்க, அது மஞ்சளா தான் இருக்கும். அந்த ஸ்பட்டிகம் வெள்ளவெளியில் இருக்கிற ஒரு ஸ்பட்டிகத்தினால ஒரு பாத்திரம், அந்த பாத்திரத்துல மாதுளம் பழத்தை அப்படியே பிரிச்சு இது பண்ணி அந்த முத்து முத்தா அந்த செட்டு செவையில மாதுளம் பழத்தை கொடுத்தோம்னாக்க அந்த ஸ்பட்டிகம் மொத்தத்துக்கும் ஒரு சாய வரதொல்லி, அந்த மாதுளம் பழம் என்ன வரணும்னு அந்த சாய அந்த ஸ்பட்டிகத்துல கொண்டு போய் துளசி, அந்த ஒரு தட்டுல வந்து ஸ்பட்டிகத்தினால ஒரு கிண்ணி இருக்கு, அந்த கிண்ணியில துளசி வேலை பண்ணிட்டு போய் விட்டோம். அந்த ஸ்பட்டிகம் பார்த்தோம்னா பச்சை சேல்னு இருக்கணும். அதுல சந்தனம் அப்படியே நல்லா குங்குமம் போட்டு இழைச்சி அந்த ஸ்பட்டிக பாத்திரத்துல சந்தனம் வச்சோம்னாக்க அது சேப்பு மஞ்சளமா இருக்கிற ஒரு வர்ணம் மட்டும் இருக்கும். இப்ப இந்த ஸ்பட்டிகம் மாதிரி பரிசுத்தமா இருக்கிறவன் விஷயத்துல இது ஆரோப்பம். அந்த ஆரோப்பத்தினால ஸ்பட்டிகத்துல சுவாவத்தினால சுத்தமாக இருந்துட்டு இருக்கிற வஸ்து அதுல வந்து ஆரோப்பத்தினால, ஆரோப்பம்ன்றது அந்த ஸ்பட்டிகத்துல வேற வஸ்துவை வைக்கிறது, அந்த உபாதி சம்பந்தம், அந்த சம்பந்தத்தினால அந்த ஸ்பட்டிகமே சேப்பா தெரியுது, ஸ்பட்டிகமே மஞ்சளா தெரியுது, ஸ்பட்டிகமே வந்து பச்சையா தெரியறது துளசி வச்சா. இது யாருக்கோ பித்தோபகத்தனாக இருக்கிற ஒத்தனுக்கு தெரியல, மொத்த பேருக்கும் தான் தெரியல. யார் யாரெல்லாம் அதை பாக்குறாளோ பாக்குறவா மொத்த பேரும் இந்த ஸ்பட்டிகத்தை பார்த்த உடனே ஸ்பட்டிகம் சேப்பா இருந்துருக்கு, ஸ்பட்டிகம் பச்சையா இருந்துருக்கு, ஸ்பட்டிகம் வந்து மஞ்சளா இருக்கு, இப்படின்னு தானே சொல்லிட்டு இருக்கா. அப்போ ஒருத்தருக்கு மாத்திரம் இருந்தாக்க அப்போ அந்த தோஷத்தை யாரும் ஒருத்தர் கண்டல நம்மளுடைய தோஷம் புலப்பட்டது, நம்மள்ட்ட ஒரு தோஷம் இருக்கா மாதிரி புலப்பட்டதுன்னாக்கா ஒருத்தருக்கு மாத்திரம் புலப்பட்டா அதை பொருட்படுத்த வேண்டாம். எல்லார் திருஷ்டிலையுமே இந்த தோஷமே பட்டதுன்னாக்கா அதை பொருட்படுத்துறதா பொருட்படுத்தாத இல்லை, எப்படி இருக்கு? இது ஒரு செய்தி. இந்த ஸ்பட்டிகத்துல ஜப்பா குசுமம் செம்பருத்தி புஷ்பத்தை வச்சமானாக்கா அது சேப்பா போயிடுச்சு. இது சேப்பா போனதுனால ஸ்பட்டிகத்துக்கு இயல்பாக இருந்துட்டு இருக்கிற அந்த வெண்மையை அதை விட்டுட்டான்னா அந்த ஸ்பட்டிகத்துல ஒரு மஞ்சளை வைக்கிறோம், மஞ்சள்னால அது பார்த்தோம்னா மஞ்சளா இருந்துட்டு இருக்கு, துளசியை வைக்கிறதுனால அது பச்சையா இருந்துட்டு இருக்கு. இந்த பச்சையா இருக்கிறதோ
இந்த பசுமையோ மஞ்சளாக இருக்கிறதோ அல்லது செம்மையோ இவை எல்லாம் ஆரோக்கியம். அதனுடைய உண்மையான சுபாவம் இல்லாது. உண்மையான சுபாவம் இல்லாமல் இருக்கச்சு அவ எல்லா திருஷ்டியிலையும் ஸ்படிகம் பரிசுத்தமானது, ஸ்படிகம் வெள்ளையானது, வெள்ளையானதுன்ற எண்ணத்தோடு தான் அது இருக்குமே தவிர யார் மனசுலயும் இதுல ஜபா குசுமத்தை வச்சுட்டதுனால ஸ்படிகம் சேஃப்ன்ற புத்தி வரப்போதில்லை. அதாவது இங்க ஒரு இன்னொரு சுவாரஸ்யம் பாருங்க. பிரம விஷயத்துல ரெண்டு விதமான பிரமம் இருக்கு. ஸ்படிகத்துல வர பிரமம் வேற மாதிரி. ஒரு ஈயத்தை பாக்குறான், தூரந்து பாக்குறான், பார்த்த உடனே அது வெள்ளின்னு ஒரு பிரமம் வருது. அந்த வெள்ளின்ற பிரமம் வரைச்சு இது ஈ என்ற எண்ணம் இல்லாமல் அந்த வெள்ளி போன்ற அந்த வெள்ளின்ற ஒரு எண்ணம் தான் அவனுக்கு இருந்துருக்கு. இதே ஸ்படிகத்துல வரைச்சு ஜபா குசுமத்தை வச்சுட்டு இதுல அந்த சிகப்பா இருக்கிற அந்த செம்பருத்தி புஷ்பத்தையோ தாமர புஷ்பத்தையோ ஒரு வஸ்துவை வச்ச பிற்பாடு பார்க்கச்சே இந்த ஸ்படிகம்ன்ற புத்தியும் இவனுக்கு இருந்துருக்கு. கூடவே வெண்மைன்றதும் ஒண்ணு, அதாவது அந்த பசுமையோ செம்மையோ அதுவும் கூட சேர்ந்து வருது. இதே பிரம்மஸ்தலத்துல ஈயத்தை பார்த்து வெள்ளின்ற இடத்துல வரைச்சு அந்த ஈயன்ற புத்தியே அவனுக்கு இல்ல, ரஜதம்ன்ற புத்தி ஒண்ணுதான் அவனுக்கு இருந்தது. இப்ப அதுக்கும் இதுக்கும் வேறுபாடு இருந்தது. ஆகையால என்னதான் ஆரோபணம் பண்ணினாலும் கூட ஒரு பரிசுத்தமான மனசோட ஒரு காரியம் பண்ணிட்டான்னாக்க இந்த ஆரோப்பணம் எதையுமே அவன் பொருட்படுத்த மாட்டான். இந்த ஆரோப்பணம் மொத்தம் வீணாக போயிடும்னு அர்த்தம் இருக்கு. ஸ்படிகம் இருக்க ஸ்வபாவதா சுத்தி, அது வெள்ளவெளிதான் இருந்துருக்கு. சர்வமாரோபம் வகதி, சர்வமாரோபம் சகதி. ஒருத்தன் கணக்கு உண்மையாக விசுவாசத்தோட பெருமாளுக்கு ஒருத்தன் கைக்கரியம் பண்ணிட்டு இருந்தான்னாக்க அவன் ஒவ்வொருத்தன் ஒவ்வொன்றும் சொல்லிட்டு தான் போயிட்டு இருக்க போறான். என்ன சொல்ல போறான்? தேன் அடைய எடுத்தவன் அந்த கையை நக்காத விடுவானான்னா இவனுக்கும் எதனால ஒரு பிரயோஜனத்தை இவன் அடைவானா என்று ஒருத்தன் பார்த்து சொல்லுவான். இல்ல இவன் பிரசித்திக்கு ஒருத்தன் காரியம் பண்றான், இவன் ஏதோ அதுல இருந்து தனக்கு ஒரு கேமத்துக்காக காரியம் பண்றான், அப்படி இப்படின்னு எத்தனையோ தோஷம் சொல்ல போறா. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தோஷம் சொல்ல போறான். அத்தனை தோஷத்தையும் தாங்கிண்டு இவன் ஸ்படிகம் எப்படி பரிசுத்தமாகவே இருந்துட்டு இருக்கோ அந்த மாதிரி இவன் பரிசுத்தமாகவே தான் இருக்க போறான். இத்தனை பேர் சொல்லிட்டதுனால, இந்த ஜபா குசுமத்துல வச்சதுனால இவன் மாறிட போறானா? மாறப்போறது இல்லை. இல்ல இந்த துளசி இதுல வச்சதுனால இவன் பச்சை ஆயிட போறான், இந்த ஸ்படிகம் பச்சை ஆயிட போறதா? ஒண்ணும் இல்லை. தேன் சீச்சவன் தேனை எடுத்தவன் கையை நக்காத விடுவானான்னு சொன்னாக்க அதுக்காக இவன் பலன் அடைஞ்சான்னு அர்த்தமான ஒண்ணும் இருக்கு. அதுதான் சர்வமாரோபம் ததபி நத்ராணாஸ்தா ததுபாதிஷு வா பவஸ்யாஸ்தா ந தத்ர அனஸ்தா ததபி ததா விஷய வாதாரோப விஷயத்து. இப்ப ஒருத்தர் என்ன பண்ணுவான் அப்படின்னு சொன்ன நதந்திர அனஸ்தம். இப்ப நம்மளை பத்தி ஒருத்தன் வையறான்னு வச்சுக்கோங்களேன். வச்சா நான் ஏடா தப்பு பண்ணேன், என்ன ஏண்டா சொல்ற நீ இப்படி தப்பு பண்ணேன்னு உனக்கு தெரியுமா? நான் எவ்வளவு பரிசுத்தமா நான் மனசாட்சியோட நான் காரியம் பண்ணிட்டு இருக்கேன். நானு என்னை பார்த்து இப்படி தப்பு சொல்றேன்னு ஒருத்தன் அழுவான், ஒருத்தன் சண்டைக்கு போவான், ஒருத்தன் பாதி பேர் இவன் இந்த மாதிரி எல்லாம் சொல்றான்னு பெண்ணாக்குவான், இப்படி எல்லாம் பண்ணுவான். இவன் என்ன பண்ணுவான்? உண்மையாகவே பரிசுத்தமாக இருந்துட்டு இருக்கவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா ஒரு வார்த்தை சொல்லணும், நீ அவ்வளவுதான் புரிஞ்சுட்டு. இது ஸ்படிகம் இருக்க, அதுல ஒரு வஸ்துவை வச்சு தற்பிரயுக்தமா அது சேஃபா இருக்குன்னு சொன்னதுனால இதனுடைய வெண்மைக்கு எதனா பாதகம் வரப்போறதுன்னா
ஒரு பாதகமும் வரப்போகுது. ஆகையால இவன் பரிசுத்தமான மனசோட பகவத் கைங்கரியம் பண்ணான்னாக்க யார் என்ன சொன்னா இவன் என்ன அதுக்கோசரம் பார்க்க போறான். ததபி தத்ர ந தத்ரானாஸ்தா, அங்க உபேட்சா ந சம்பவத்தின்னு அர்த்தம் இருக்கு. ஆகையால ததுபாதிடுபா பவத்யாஸ்தாம், இந்த ததுபாதிஷு இப்படிப்பட்ட ஒரு ஆரோபம் பண்றால அந்த ஆரோபம் பண்ற விஷயத்துல வரைச்சு அதுல ஆஸ்தாவா அதுல போய் இவனுக்கு ஒரு எண்ணமும் வரப்போறது இல்லை. ஏன்னா இப்ப அதுதானே இவனுக்கு அனர்த்தத்தை உண்டு பண்ணுச்சு, இவனுக்கு கெட்ட பேர் உண்டாச்சு. அதுக்கோசரம் அதோட சண்டை போட போறான்னு யாரோ ஒருத்தன் சொல்லி தானே இந்த மாதிரி சொல்றான்னு அவன்கிட்ட போய் சண்டை போட போறான்னு அவன் சண்டை போட போறது இல்லை. இவன் ஒன்றும் சொல்ல போறது கதானுகதிகோ லோகா நலோக பாரமார்த்திகா அப்படின்னு லிங்க ஐக்கத லிங்கேன நட்டமே தாமிரபாஜனம்னு ஒரு ஸ்லோகம் இருக்கு. அது ஸ்லோக பிரகாரத்துக்கு சொல்ற என்னவோ உலகத்துல மீதி பேர்லாம் 10 பேர் சொன்னான், அவன் என்ன சொன்னானோ அதேதான் இவனும் சொன்னான். அவன் கிருஷ்ணண்டா அவன் ஒரு தன்னுடைய ஒரு யசத்துக்காகவோ தன்னுடைய பிரயோஜனத்துக்காக தான் இந்த காரியத்தெல்லாம் அவன் பண்ணிட்டு இருக்கான் என்று 10 பேர் சொன்னான். 10 பேர் சொன்ன உடனே 11வது பேரை நானும் சொல்றேன், 12வது பேரை நானும் சொல்றேன். அவ்வளவுதானே தவிர நான் லோக பாரமார்த்திக மீது பேர் என்ன சொல்றாரோ அப்பதான் சொல்லிட்டு இருக்கோம், வேற ஒண்ணும் இல்லைன்னு சொல்லிட்டு. இதுக்கு என்ன அப்படின்னாக்க உத்தரார்த்தத்துல ஒருத்தே ஒரு பிராமணன் என்ன பண்ணான்னா ஒரு காவேரி கரையிட்ட போறானா. அந்த காலத்துல தீட்டாமாட்டு வரைச்சு சொம்பு சுத்தம் பண்ணிட்டு வருது. அது ஒரு தாமிர பாத்திரம், அதாவது செப்புன்னு ஒரு சொம்பு கையில வச்சிருந்தானா. அந்த சொம்பு கையில வச்சுட்டு அது எடுத்துட்டு போயிருக்கான். அந்த காவேரி கரையில எங்கேயோ வரைச்சு ஆனண்ட அவனுக்கு பரிசம் கேட்கும், எங்கேயோ வெளியில போக வேண்டிய ஒரு சன்னிவேசம் வந்துட்டு இந்த சொப்பு பாத்திரத்தை என்ன பண்றது அப்படின்னு பார்த்தோன்னா அப்படியே வச்சுட்டு போயிட்டாக்கா யாரானா தூக்கி போயிட்டாங்க, வரத்துக்கு கொஞ்ச நாள் ஆச்சுன்னா அது வெளியே தூக்கி போயிட்டா என்ன பண்றதுன்னு அவன் யோசனை பண்ணான். சரி ஒரு யோசனை பண்றேன், இப்படி பண்ணா சரியா போயிடுங்க. மணல்ல போட்டு புதைச்சிடும். மணல்ல புதைச்ச உடனே இப்ப அடையாளம் தெரியாது போயிடுமே. இப்ப காவேரி அவ்வளவு பெருசு இருக்கு. இந்த காவேரி கரையா இருந்தா கூட வேற ஒன்றும் அடையாளம் தெரியாத இடத்துல மணல்ல போட்டு இந்த சொப்பு பாத்திரத்தை புதைச்சிட்டான்னாக்க இப்ப போயிட்டு வந்தான்னா இவனுக்கே எங்க பாத்திரம் இருக்குன்னு தெரியாது போயிடுவோம். எவ்வளவு காவேரி மொத்தமா நோண்டிட்டு இருக்க முடியும், எந்த இடத்துல வச்சாலும் நமக்கு தெரியாது போயிடுமே. இதுக்கு ஒரு அடையாளம் பண்ணணும், இன்னும் ஒரு அடையாளம் பண்ணணும். என்ன பண்ணான்னா அந்த பாத்திரத்தை புதைச்சிட்டு அதுக்கு மேல மணலால குவிச்சு அந்த மணலாலேயே ஒரு லிங்கம் பண்ணாங்க, லிங்கம் மாதிரி பண்ணி வச்சாங்க. இப்ப நாம போயிட்டு வந்தோம்னாக்கா மீதி இடத்துக்கும் நம்ம பாத்திரம் புதைச்ச இடத்துக்கும் அடையாளம் தெரியும் என்ன சொல்லிட்டு அவன் இந்த மணலால லிங்கம் பண்ணிட்டு போயிட்டான். இதை ஒருத்தன் பார்த்துட்டே இருந்த உடனே அவன் என்ன பண்ணான்னா, ஓஹோ நாம இங்கிருந்து தீர்த்தமாடுறதுக்கு போறதுக்கு முன்ன இந்த மாதிரி மணலால ஒரு லிங்கம் பண்ணி வச்சுட்டு அப்புறம் தீர்த்தமாட போனோம் போல இருக்கு நினைச்சிட்டு அவன் பக்கத்துல இன்னொரு சைக்கத்த லிங்கத்தை இதே மாதிரி இவன் எப்படி பண்ணானோ அப்படியே ஒண்ணு பண்ணான். இதை பார்த்துட்டே இருந்தான்னா இன்னும் சில பேர் அவன் மொத்த பேரும் இப்ப இந்த சமுதிர ஸ்நானம் பண்றதுக்கு முன்ன அம்பு போட்டு அதுல இருந்து மண்ணை எடுத்து போய் சமுதிர ஸ்நானம் பண்றவன் அந்த மாதிரி ஓஹோ காவேரியில தீர்த்தமாடுறதுக்கு முன்ன இந்த மணல்ல குளிச்சு அதுல லிங்கம் பண்ணி வச்சுட்டு அப்புறம் போய் தீர்த்தமாடணும் போல் இருக்குன்னு நினைச்சுட்டு பார்த்தேன். இப்படி பார்த்தோம்னா ஒரு மணல் லிங்கம், 2 மணல் லிங்கம், 3 லிங்கம் பார்த்தா வரிசையா ஒரு 1000 மணல் லிங்கம் வந்துட்டு அந்த இடத்துல பார்த்தோம்னாக்க இவன் போயிட்டு வந்தான். போயிட்டு வந்து பார்த்தாக்காக இவன் தீர்த்தாமாடு போனோம், தாமிர பாத்திரம் அந்த சொப்பு பாத்திரம் சொப்பை எடுத்தும் போனோம். என்னடா பண்ணணும் பார்த்தேன், எத்தனை மணல் இருக்கு, மணல் கோவில் 100 200 300 மணல் கோவில் இருக்கு. இது எத்தனை இல்லை தோண்டி எதுவும் கீழே தான் வச்சிருக்கிறது கரெக்ட். ஐயோ கதானுகதிகோ லோகா நலோக பாரமார்த்திகா. இன்னொருத்தர் யார் என்ன சொன்னாரோ அதை செஞ்சுட்டு இருக்கிறது தான் சொல்லியிருக்கே தவிர அவன் சொல்றதுக்கு என்ன காரணம் என்னன்றதை பத்தி யாரும் எதை பத்தியும் விசாரப்படுறதில்ல. அப்ப என்ன ஆச்சு அப்படின்னா கைக்கத்தலிங்கேன நட்டமே தாமிரபாரதனம். நான் என்னத்துக்குடா அடையாளம் பண்ணி வச்சேன்றது என்ன அதை பத்தி என்ன கேட்கல.
இப்ப எனக்கு கடைசியில வந்தது என்னன்னா என்னுடைய பாத்திரம் நஷ்டமா போயிட்டு என்று சொல்றாங்க. அந்த மாதிரி லோகத்துல இருக்கிறவன் சில பேர் என்ன பண்ணுவா, 10 பேர் அவனை கெட்டவன்னு சொல்லி சொன்னா இவனும் சேர்ந்து கெட்டவன். இவன் என்ன அவன் கெட்டதை பார்த்தா அவன் பண்ணதை பார்த்தானா பாக்குறானா, ஒண்ணுமே இல்லாட்டா கூட அவனை கெட்டவன்னு சொல்லி சொல்ற போற ததபின தத்தானத்தா. இவன் என்ன பண்ணுவான், அதை உபேட்சிக்கு போறான். என்ன வேணா சொல்லி போட்டோம், இது ஸ்படிக்கமா அப்படியே தான் இருந்துட்டு இருக்குமே தவிர அது மாறவே மாறாது. ததுபாதிடுவா பவத்யாஸ்தாம். இவனு கெட்டவன்னு சொல்றதுக்கு காரணமா இருந்த விஷயங்கள்லயோ அந்த விஷயங்கள்ல இவன் ஒன்றும் சண்டை போடவும் போக போறது இல்லை, அந்த கிராமத்தையும் இருக்க போறது இல்லை. ஆகையால இங்க அனுப்புணனாக இருந்திருக்கிறவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா, அவன் இப்படி நல்லவன் விஷயத்திலையும் தோஷத்தை தான் சொல்லிட்டு போகிறான். ஆரோப்பணம் பண்றதுக்கு அவன் வாய்க்கு என்ன, அதுக்கு என்ன செலவா வரவா செலவா அவன் சொல்லிட்டு தான் போகிறான். மகான்களா இருக்கவா அதை பொருட்படுத்தாத போக போறான் என்று ஒரு அற்புதமான விஷயத்தை சுவாமி இந்த ஸ்லோகம் மூலமாக சாதிக்கிறார். பதிகஸ்வபாவசுத்யாசேவசம் வஹதி சர்வமாரோபம் ததபி ந தத்ரானஸ்தா ததுபாதிடுவா பவத்யாஸ்தா. சுவாமியிடத்துல தான் பிரார்த்தனை பண்ணுவோம். அவருக்கு வேணா அவர் படிக்கும் மாதிரி இருந்தான்னு எந்த தோஷமும் அவர்கிட்ட சொல்ல முடியாது. அவர் யாரை பத்தி யார் எந்த தோஷம் சொன்னாலும் அதை பத்தி லட்சியம் பண்ணாத உபேட்சை பண்ணிட்டு போயிட்டு இருக்கு. நம்மளாம் அப்படி இல்லையே. நமக்கும் அந்த நிர்துஷ்டமான கைங்கரியம் பண்ணுவதற்கு ஏற்ற ஒரு மனப்பாங்க சுவாமிதான் அனுகிரகம் பண்ணோம்னு பிரார்த்தனை பண்ணிட்டு விடைபெறுகிறேன். கவிதா சிகசம்ஹாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.